பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஐயோடி அது ஏடா அப்படி சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. எதுக்குடா எப்படி நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால் நின்றுட்டே இருக்க. அது நான் சொல்றது கேளுடா, தயவு செஞ்சு முடிவை மாத்திக்கோடா. ஐயோ வருண், தயவு செஞ்சு நீ என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுடா. என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லடா. நான் கண்டிப்பா நாளைக்கு இதுகிட்ட எல்லா உண்மையே சொல்ல தாண்டா போறேன். என்னால சத்தியமா முடியல மச்சான், இதே குற்ற உணர்ச்சியோட அதுகிட்ட பேசுறதுக்கு. நான் சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. ஐயோ மச்சான் நீ சொல்லுடா, சொல்ல விட்டா நான் சொல்லலடா. ஆனா அது எதுக்கு மச்சான் இப்படி உடனே சொல்லணும்னு இப்படி ஒத்த கால நிக்கிறேன். நீ உனக்கும் மித்ரா சிஸ்டருக்கும் ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடியட்டும்டா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ உங்களுக்கு பொறுமையா எடுத்து சொல்லி புரிய வையண்டா. எதுக்குடா நீ இப்பவே சொல்லணும்னு சொல்லி இப்படி அடம்பிடிச்சிட்டு இருக்கா. டே அது நான் சொல்றதை கேளுடா. நீ மித்ரா சிஸ்டர் லவ் பண்ற, மித்ரா சிஸ்டர் உன்னை நிறைய லவ் பண்றாங்கடா. எதுக்காகடா தேவையில்லாம இப்ப போய் இதை சொல்லிட்டு இருக்கா. டே அது தயவு செஞ்சு உன் முடிவை கொஞ்சம் மாத்திக்கோடா ப்ளீஸ்டா. வரும் சாரிடா, என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லடா. நாளைக்கு என்ன நடந்தாலும் நான் மித்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லலாம் மச்சான் போறேன். சரிடா வரும், டைம் ஆகிட்டு தனியா வீட்டுல தனியா இருப்பா, நீ கிளம்பு. அது நான் சொல்றத கேளுடா. ஒரு உண்மையை மறைக்கிறதுனால எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னா நீ அதுக்கு எதுக்கு நான் மறைக்க கூடாது. எதுக்குடா எப்படி அந்த உண்மையை சொல்லி அவரோட போய் ஒத்த கால நின்றுட்டு இருக்கேன். நீ சொல்றதுனால உன் சந்தோஷம் போயிடும், மித்ரா சிஸ்டர் சந்தோஷம் போயிடும், எல்லாரோட சந்தோஷமும் போயிடும் மச்சான். தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்கோ மச்சான் ப்ளீஸ்டா. இதுக்கு மேல உங்ககிட்ட எப்படி கெஞ்சுறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியலடா. வருண் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. என்னோட ஃபைனல் டிசிஷன் இதுதான் வரும். நீ கிளம்பு வரும், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. யோ என்ன நீ என்ன வர சொல்லிட்டு நீ பாட்டுக்கு அமைதியா என்ன அர்த்தம்? அம்மா எதுக்கு என்ன வர சொன்ன? மித்து அது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதான். என்ன முக்கியமான விஷயமா? அப்படி என்ன விஷயம் சொல்லு. அது இங்க வேண்டாம், நீ நானும் கொஞ்சம் வெளியில போலாமா? என்ன வெளியில வா? இங்க பாரு, என்னால வர முடியாது. எதா இருந்தாலும் இங்கவே சொல்லு. மித்து ப்ளீஸ், உங்ககிட்ட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி நான் பேசணும். சோ அது இங்க பேசினா சரியா வராது. நம்ம வெளியில போலாமே ப்ளீஸ் மித்து வா. சரி ஓகே, அப்ப நான் வைஷு கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன், நம்ம போலாம். ஓகே மித்து, நான் கார்ல வெயிட் பண்றேன், நீ சீக்கிரம் வா. யோ என்னாச்சு உனக்கு? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன், வந்து ஹாஃப் அன் ஹவருக்கு மேல ஆகுது, இன்னும் என்ன விஷயம்னே சொல்லல. நீ பாட்டுக்கு யோசிச்சிட்டே இருக்க, என்ன விஷயம்? ஐயோ வந்து இவ்வளவு நேரம் ஆகிட்டு. ஒரு பக்கம் மனசு அவகிட்ட உண்மையை சொல்லுன்னு சொல்லுது, இன்னொரு பக்கம் சொல்லாதன்னு சொல்லுது. நான் இப்ப என்ன பண்றது? இல்ல என்னாலும் சரி, இதே குற்ற உணர்ச்சியோட என்னால இருக்க முடியாது. நான் மித்துக்கிட்ட எல்லாத்தையும் இப்பவே சொல்லி ஆகணும். யோ உங்ககிட்ட தான் கேட்கறேன், காதல் விழுதா இல்லையா? நீ பாட்டுக்கு ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி என்ன கூப்பிட்டு வந்துட்ட, வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் ஒரு வார்த்தை கூட நீ பேசவே இல்லை. வீட்டுல லட்சுமி அம்மா என்ன தேடுவாங்க, டைம் ஆகுது. சோ கிளம்பலாம் வா. குட்டிமா ஹே, இப்போ நீ என்ன சொன்ன? அது குட்டிமானு. ஐயோ போதும், தயவு செஞ்சு அப்படி மட்டும் கூப்பிடாத ப்ளீஸ். ஏண்டி? இங்க பாரு, கூப்பிடாதன்னு சொன்ன கூப்பிடாத. எனக்கு அப்படி கூப்பிட்டா சுத்தமா பிடிக்காது. நீ ஏதோ பேசணும்னு சொன்ன, என்ன பேசணும்னு சொல்லு, இல்ல நம்ம கிளம்பலாம் வா. குட்டிமா இல்லாது உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. என்ன அப்படி கூப்பிடாதன்னு சொல்றேன், ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இங்க பாரு, நீ என்ன எப்படி வேணாலும் கூப்பிடு, தயவு செஞ்சு அப்படி மட்டும் கூப்பிடாத. உன்னை கெஞ்சி கேட்கிறேன் ப்ளீஸ். ஐயோ கடவுளே, குட்டிமானு கூப்பிட்டதுக்கே அவன் முகத்துல அப்படி ஒரு கோவம். இதுல நான் தான் அவ பாவான்னு சொன்னா. ஐயோ இல்ல இதை விட்டா வேற சந்தர்ப்பம் அவகிட்ட சொல்றதுக்கு நமக்கு கிடைக்காது. வேண்டாம், நம்ம இங்க சொல்லணும் தான் அவளை இங்க கூப்பிட்டுட்டே வந்தோம். இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லிடலாம். இங்க பாரு, நீ பொறுமையா ரொம்ப சோதிக்கிற, எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. நம்ம போலாம் வா. மித்து பாப்பா ப்ளீஸ் டி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் உன்னை இங்க கூப்பிட்டுட்டே வந்திருக்கேன். இங்க பாரு, நீ வந்ததுல முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லிட்டு என்ன விஷயம்னே சொல்லவே மாட்டேங்கிற. என்னதான் உனக்கு பிரச்சனை? என்ன விஷயம் என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற? தயவு செஞ்சு ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வா. ஓகே மித்து, எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியலடி, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
இல்லை புரியலை, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலையா? உனக்கு என்னதான் ஆச்சு? நானும் உன்னை கொஞ்ச நாளாக வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நீ சுத்தமாக ஆள் சரியே இல்லை. எப்போவுமே துருன்னு நல்லா ஜாலியாக இருப்பேன். ஆனால் இப்போலாம் எதையும் இழந்த மாதிரியே இருக்கு. உனக்கு என்னதாச்சு? ஆக்சுவலாக நானே உன்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். உனக்கு என்னாச்சு? இப்போலாம் நீ வர ஆள் சரியில்லைன்னு. உனக்கு என்னதாச்சு? அது நான் நல்லா தாண்டி இருக்கேன். இங்கே பாரு, நீ நல்லா இருந்தனா எப்படி இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கொஞ்ச நாளாக சுத்தமாக சரியில்லை, சரியா? சரி, அதை விடு. இப்போ நீ ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னல, முதல்ல அது என்னன்னு சொல்லு. ஐயோ, என்ன பண்ணுற நீ? எப்படி பிடிச்சிட்டு நிற்கிற? எவ்வளோ பேர் நிற்கிறாங்க, முதல்ல விடு. மித்து, யார் என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பற்றி இப்போதைக்கு எந்த கவலையும் இல்லை. உங்ககிட்ட நான் பேசணும்னு நினச்ச விஷயத்தை இன்னைக்கு நான் பேசியே ஆகணும். ஐயோ சரி, ஓகே. என்ன விஷயம் பேசணும்? சீக்கிரம் பேசிட்டு விடு. மித்து பாப்பா, நீ என்கிட்ட கேட்டல, நீ கொஞ்ச நாளா சரியில்லை, உனக்கு என்னாச்சுன்னு. ஆமாண்டி, நான் கொஞ்ச நாளா சரியில்லை. ஏன்னா மனசு ஃபுல்லா ஒரே ரணமா இருக்குடி. என்னால் சத்தியமா முடியலை. அதனால தான் இன்னைக்கு எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிடலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன். ஆனால் இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் நீ எப்படி நடந்துக்க போறேன்னு எனக்கு சத்தியமா தெரியலடி. அதோட இந்த விஷயத்த என்னால உங்ககிட்ட சொல்லாமலும் மறைச்சு வச்சிருக்க முடியலடி. இந்த விஷயத்த மனசுக்குள்ளார வச்சிருக்க ஒரு நாளும் மனசு வெடிக்கிற அளவுக்கு அவ்வளோ பாரமா இருக்குடி. அதாடி எனக்கு எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு புரியல, என்ன சொல்ல வர? இப்போ நீ சொல்றேன் மித்து, சொல்றேன், எல்லாத்தையுமே எனக்கு சொல்றேன். ஆனா அதை சொல்றதுக்கு முன்னாடி நான் உன் மேல எந்த அளவுக்கு காதல் வச்சிருக்கேன், உன்னை நான் எந்த அளவுக்கு விரும்புறேங்கிறத உன்கிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்டி. மித்து, உனக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும், நீ நானும் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ மீட் பண்ணினோன்னு. ஆக்சுவலா ஸ்டார்டிங் எல்லாம் உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்காதுடி. நீ ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணு, ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுற பொண்ணு, எப்போ பார்த்தாலும் திமிர்த்தனமா தான் இருப்ப, அப்படி இப்படின்னு நானே உன்னை பத்தி தப்பா நிறைய இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன்டி. ஆனா எப்போ உங்ககிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க ஆரம்பிச்சனும், அப்பதாண்டி உன்னை பத்தி நான் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை பார்த்து நான் நிறைய நாள் ஆச்சரியப்பட்டிருக்கேன்டி. இந்த மாதிரி கூட ஒரு பொண்ணால இருக்க முடியுமான்னு. அந்த அளவுக்கு என்ன நீ ஒரு நாளும் அட்மையர் பண்ணிக்கிட்டே இருப்படி. உன்னை நான் பார்த்து அட்மையர் ஆகிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் ஒரு நாளும் உன்னை பழி வாங்குறேன்னு உங்ககிட்ட நான் எனக்கே தெரியாம க்ளோஸ் ஆகிட்டேன்டி. நீயும் எனக்கே தெரியாம என் மனசுக்குள்ளார வந்துட்டடி. கொஞ்சமா என் மனசு ஃபுல்லா நீ நிரம்ப ஆரம்பிச்சிட்ட மித்து. அப்புறம் அன்னைக்கு உன் பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக பீச்சுக்கு போனோம்ல, அன்னைக்கு நீ உனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லப்போ நான் அந்த நிமிஷம் முடிவு பண்ணேன்டி. என் மித்துக்காக வாழ்க்கை ஃபுல்லா அவளுக்கு யாருமே இல்லைங்கிற குறையே தெரியாம உன் கூட லைஃப் ஃபுல்லா டிராவல் பண்ணணும்னு நான் அந்த நிமிஷம் முடிவு பண்ணேன்டி. என்கிட்ட கூட கேட்டல, நான் இப்படிலாம் சொன்னதுனாலதான் உனக்கு சிம்பதியில தான் என் மேல லவ் வந்திருக்குன்னு. சத்தியமா இல்ல மித்து, இல்ல, அது உண்மையே கிடையாது. அதுக்கு முன்னாடியே நீ என் மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டடி. நான் என்னதான் உங்ககிட்ட எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் என்னால முடியவே முடியாதுடி. எந்த பொண்ணுகிட்டையுமே வராத உரிமை, எந்த பொண்ணுகிட்டையுமே எடுத்துக்காத அட்வான்டேஜ், அது எல்லாத்தையுமே எனக்கு உங்ககிட்ட மட்டும் தாண்டி எடுக்கணும்னு தோணுச்சு. உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு ஃபீல் வரும். உன் கண்ணை பார்க்கும் போதெல்லாம் அந்த கண்ணு என்கிட்ட ஏதோ சொல்லும்டி. அதனால தாண்டி நான் சொன்னேன், சத்தியமா இது சிம்பதினால வந்து லவ் கிடையாதுன்னு. ஏன்னா நீ எனக்கு உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடியே நீ மனசுக்குள்ள வந்துட்ட மித்து. அன்னைக்கு நீ உனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னலடி, அந்த நிமிஷமே நான் முடிவு பண்ணினேன்டி. வாழ்க்கை ஃபுல்லா என் மித்து பாப்பா கூட தான் நான் டிராவல் பண்ணணும், அவளுக்கு எல்லாமா நான் இருக்கணும், அவள் இழந்த எல்லாத்தையும் என் மூலமா அவளுக்கு நான் கொடுக்கணும்னு அன்னைக்கு முடிவு பண்ணினேன்டி. அதனாலதான் நீ என்னை பிடிக்கலன்னு சொன்னாலும் பொண்ணையே நான் சுத்தி வந்தேன். ஆனா மித்து, உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுல்ல, ஆக்சுவலா எனக்கு ஒரு பாஸ்ட் இருந்ததுடி. ஆமாண்டி, எனக்கு ஒரு பாஸ்ட் இருந்துச்சு. அந்த பாஸ்ட்ல ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணை நான் ரொம்ப வருஷமா தேடிக்கிட்டு இருந்தேன். லைஃப்ல ஒரு தடவையாச்சும் அந்த பொண்ணை நான் மறுபடியும் பார்க்கணும்னு ரொம்ப தேடினேன். எங்கெங்கேயுமெல்லாம் தேடினேன். ஒரு நாளும் அவளை நினைக்காத நாளே இருக்காது, அவளை தேடாத இடமே இருக்காது. அவளால தான் எங்க வீட்டுல நான் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னைக்கு உன்னை பார்த்து உங்ககிட்ட நெருங்க ஆரம்பிச்சனோ, என்னைக்கு நீ கொஞ்சமா என் மனசுல வர ஆரம்பிச்சியோ, அப்பவே அந்த பொண்ணு என்னை விட்டு ரொம்ப தூரமா போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நீ சொன்னல எனக்கு யாருமே இல்லைன்னு, அந்த செகண்ட் எனக்கு
அத்தனை வருஷம் தேடின பொண்ணை விட என் கண்ணு முன்னாடி எனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னேன். என் மித்து உன் கூட லைஃப் லாங் வரணும்னு தோணுச்சுடி. அதனாலதான் எல்லாத்தையும் அன்னைக்கே தூக்கி போட்டுட்டு என் மித்துக்காக லாஸ்ட் வரைக்கும் நான் இருக்கணும்னு முடிவு பண்ணினேன். ஏய், என்ன சொல்ற நீ? நீ என்ன பைத்தியமா? நீ ரொம்ப வருஷமா அந்த பொண்ணை தேடுறேன்னு சொல்ற. அந்த பொண்ணு உனக்கு அவ்வளோ பிடிக்கும்னு சொல்ற. பின்ன எதுக்காக எனக்காக அந்த பொண்ணை தூக்கி போட்டுட்டு என் கூட லைஃப் லாங் வரணும்னு நீ அப்படி எதுக்காக ஒரு டிசிஷன் எடுத்த? அதான் மித்து எனக்கும் சத்தியமா தெரியல. நீ என் லைஃப்ல வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என் லைஃப்ல ஒரு பொண்ணுனா அது அந்த பொண்ணா மட்டும் தாண்டி இருந்தா. ஆனா என்னமோ தெரியலடி, நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் என் லைஃப் ஃபுல்லா உன் கூட இருக்கணும்னு தாண்டி நான் அந்த பொண்ணையே வேண்டான்னு தூக்கி போட்டேன். எனக்கு நீ மட்டும் இருந்தா போதும், உனக்கு எல்லாமுமா நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்டி. அதனால தாண்டி அந்த பொண்ணு அதுக்கப்புறம் நான் நினைக்கிறத கூட விட்டுட்டேன். ஏன்னா உன்னை நான் அந்த அளவுக்கு விரும்புறேன்டி. என் மனசு ஃபுல்லா நீ தான் இருக்கங்கிறத நான் அப்போதான் ரியலைஸ் பண்ணேன். நம்ம யாரு மேல உண்மையான அன்பும் உண்மையான காதலும் வச்சிருக்கோமோ அவங்களுக்காக தாண்டி எல்லாத்தையும் நம்ம எதிர்க்க துணிவோம். அதே தாண்டி எனக்கும் தோணுச்சு. அப்போ தாண்டி நான் ரியலைஸ் பண்ணேன் எனக்கு பூமியில உள்ள காதல் தான் உண்மையான காதல்னு. அதனால தாண்டி லைஃப் ஃபுல்லா உன் கூட தானே நான் ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்தேன். என்னால சத்தியமா நீ இல்லாத ஒரு லைஃபை நினைச்சு கூட பார்க்க முடியாது மித்து. என் லைஃப் ஃபுல்லா உன் கூட இருக்கணும், உனக்கு எல்லாமுமா நான் இருக்கணும், நீ இழந்த எல்லாத்தையும் என் மூலமா உனக்கு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்டி. சத்தியமா உன்னை நான் அந்த அளவுக்கு விரும்புறேன்டி மித்து. ஐ லவ் யூ so மச். இப்போ வரைக்கும் என் மனசுல நீ மட்டும் தாண்டி இருக்க. சாகர வரைக்கும் நீ மட்டும்தான் மித்து இருப்ப. லவ் யூ so மச் மித்து. இப்போ இதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு தானே மித்து நீ யோசிக்கிற. ஏன்னா நான் என்ன உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்ச விஷயத்த சொல்லவே இல்லடி. அது சொன்னதுக்கு அப்புறம் நீ எப்படி ரியாக்ட் பண்ண போறேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா அதுக்கு முன்னாடி என் காதலை உனக்கு ஆத்மார்த்தமா உணர்த்தணும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் எந்த அளவுக்கு விரும்புறேங்கிறத இவ்வளவு நேரம் சொன்னேன். சரி மித்து, இப்ப நான் உனக்கு எதுக்காக இங்க கூப்பிட்டு வந்தனும் அதை சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு. மித்து, என் லைஃப்ல எப்படி ஒரு பாஸ்ட் இருக்கோ அதே மாதிரி உன் லைஃப்லயும் ஒரு பாஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும்டி. ஏய், என்ன சொல்ற நீ? ஆமா மித்து, வைஷு என்கிட்ட உன் பாஸ்ட பத்தி எல்லாமே சொல்லிட்டாங்க. நீ பாஸ்ட்னால எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க அப்படின்னு எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாங்க மித்து. எனக்கு உன்னை பத்தி எல்லாமே இப்போ தெரியும். ஏன் இங்க பாரு, நீ எதை பத்தி வேணாலும் என்கிட்ட பேசு, ஆனா என் பாஸ்ட பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத. அதை பத்தி பேசுறதுக்கு கூட நான் விரும்பல, ப்ளீஸ். ஏண்டி ஏன்? இங்க பாரு, அதெல்லாம் சொன்னாலும் உனக்கு புரியாது. நீ பேசாதன்னா பேசாத, ப்ளீஸ். என்னடி புரியாது? என்ன புரியாது? எனக்கு எல்லாமே புரியும் மித்து. இன்ஃபேக்ட் நீ ஒரு ஆளை இந்த உலகத்திலேயே அதிகமா வெறுக்கிற, கரெக்டா? ஐயோ ஆமா, நான் இந்த உலகத்திலேயே அதிகமா வெறுக்கிற ஒரு ஆள் இருக்கான். என் பாஸ்ல அவன் மட்டும்தான் இருக்கான். அவனை பத்தி நினைக்க கூடாது, நான் அவனை பத்தி பேச வேண்டாம்னு சொல்றேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. தயவு செஞ்சு அந்த பாஸ்ட பத்தி பேசாத. இதை பத்தி பேசும்போது எனக்கு அந்த ஆள் தான் ஞாபகத்துக்கு வரான். அவனை என் லைஃப்ல நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். அவனை நான் ரொம்ப வெறுக்கிறேன். தயவு செஞ்சு அவனை பத்தி மட்டும் பேசாத, ப்ளீஸ். ஆமா, நான் அந்த ஆளை ரொம்ப வெறுக்கிறேன். வைஷு உங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் மனசுலாம் எந்த அளவுக்கு வழியில இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவனை நான் ஏன் வெறுக்கிறேன்னு வைஷு கண்டிப்பா சொல்லியிருப்பா. ஆனா அந்த வழி எப்படி இருக்குங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். சின்ன வயசுல அனாதாசிரமத்துல வளர்ந்தேன். அன்புக்காக எவ்வளவு ஏங்கி இருக்கேன்னு தெரியுமா? ஒரு நாளும் என்னை யாராச்சும் பார்க்க வரமாட்டாங்களான்னு நான் கேட்டுக்கிட்டே போய் நின்றுட்டு இருப்பேன் தெரியுமா? சரி, நம்ம லைஃப்ல ராஜகுமாரன் வருவான், அவன் நமக்கு எல்லாமுமா இருப்பான்னு நான் நம்பினேன். அதே மாதிரி அவனும் வந்தான். ஆனா அவன் என் ராஜகுமாரனா இருப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா இல்ல, அவன் எனக்கு ராவணனா தான் இருந்தான். என்னை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினான். அந்த சின்ன வயசுல என்னை என்ன வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாதோ அந்த வார்த்தையால எனக்கு காயப்படுத்தினான். அப்போ அவன் சொன்ன வார்த்தைகளா எனக்கு எந்த அர்த்தமும் தெரியாது. ஆனா வளர வளரதான் அவன் சொன்ன வார்த்தைக்கான அர்த்தமே எனக்கு புரிஞ்சது. இந்த உலகத்திலேயே அதிகமா வெறுக்கிறது நான் அவனை மட்டும்தான்.
ஏன்னா அவனால நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். வயசுக்கு கூட தெரியாது. ஏன்னா நான் அவளுக்கே தெரியாம நிறைய நாள் பாத்ரூம் மேல உட்காந்து அழுதுருக்கேன். எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் சொல்றேன், அந்த ஆளை பத்தி மட்டும் நீ பேசாத ப்ளீஸ். இங்க பாரு, ஏதோ முக்கியமான விஷயம் பேசுன்னு சொல்லித்தான் எனக்கு கூப்பிட்டுட்டு வந்து, அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு போலாம் வா. நான் கெஞ்ச கேட்குறேன். நீ என் பாஸ்ட பத்தியும் அந்த ஆளை பத்தியும் என்கிட்ட இன்னொரு வாட்டி பேசிடாத ப்ளீஸ். நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? என்ன? அது நீ இந்த உலகத்திலேயே அதிகமா வெறுக்கிறன்னு சொன்னல, அவரை மறுபடியும் பார்த்தா என்ன பண்ணுவ? ஐயோ வேண்டாம், அவனை நான் மறுபடியும் லைஃப்ல பார்க்கவே கூடாதுன்னு இருக்கேன். பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆளை பார்த்தா என்ன பண்ணுவேன்னு கேட்குறா? வேண்டாம், அவனை நான் மறுபடியும் லைஃப்ல பார்க்க வேண்டாம். ஒரு தடவை அவன் லைஃப்ல வந்ததுக்கே எனக்கு 6வது காயத்தை கொடுத்துட்டு போயிட்டான். மறுபடியும் அவன் லைஃப்ல வேண்டவே வேண்டாம். இங்க பாரு, தேவையில்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்க நீ. முதல்ல எங்கேயாவது நம்ம கிளம்பலாவா? டைம் ஆகுது. லட்சுமி அம்மா வேற வீட்டில் தேடுவாங்க. வீடு முதல்ல போலாம் வா. ப்ளீஸ் டி, கொஞ்ச நேரம் மட்டும் உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயத்த நான் சொல்லி முடிச்சிடுறேன்டி. ஐயோ என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் வீட்டுக்கு போகணும். அது இவ்வளவு நேரம் சொன்னல, நீ ஒரு ஆளை இந்த உலகத்திலே அதிகமா வெறுக்கிற, அவனை லைஃப்ல நீ பார்க்கவே கூடாதுன்னு. அந்த ஆளு வேற யாரும் இல்லடி, அது நான் தான் உன்னோட பாவா, நான் தாண்டி. இப்படி என்ன சொன்ன? மித்து சின்ன வயசுல ராஜகுமாரன்னு சுத்தி வந்தல்ல, அது என்ன தாண்டி. நான் தாண்டி ஒரு ராஜகுமார், நான் தாண்டி உன்னோட பாவா. என்ன சொல்ற நீ? நீ சொல்றதுலாம் உண்மையா? ஆமா மித்து, சொல்றது எல்லாமே உண்மைதாண்டி. நான் உங்ககிட்ட சொன்னல, என் பாஸ்ல ஒரு பொண்ணு இருந்தா, அவளை நான் ரொம்ப வருஷமா தேடிக்கிட்டு இருந்தேன்னு. நான் தேடிக்கிட்டு இருந்த பொண்ணு நீ தாண்டி, நீதான். பொண்ணதான் குட்டிமா, நான் ரொம்ப வருஷமா தேடிக்கிட்டு இருந்தேன். அதோட நீ சொன்னல, இந்த உலகத்திலேயே அதிகமா வெறுக்கிறது அவனை தானு. அந்த அவன் நான் தாண்டி, நான் தான். மித்து சத்தியமா சொல்றேன்டி, எனக்கு நான் வேணும்னு உன்கிட்ட அப்படிலாம் பேசலடி. அது நீ சின்ன பொண்ணுடி, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியாம தாண்டி எனக்கு நான் என்னென்னமோ பேசிட்டேன். அதுக்காக நான் பேசுறதுலாம் சரின்னு சொல்ல வரலடி, ஆனா எனக்கு வேற வழி தெரியாம தாண்டி அப்படி நான் பேசினேன். கண்டிப்பா வளர்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ இந்த ஊர்ல தான் இருப்ப, உன்னை எப்படியாச்சும் வந்து கூப்பிட்டுட்டு போயிடலான்னு தாண்டி நான் அப்படிலாம் உங்ககிட்ட பேசிட்டு போனேன். ஆனா நான் 2 வருஷம் கழிச்சு வந்தேன்டி. அங்க நீங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கடி. அதோட உன்னை பத்தின டீட்டெயில்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாம உன்னை எங்கெல்லாம் தேடி இருப்பேன்னு தெரியுமாடி. ரொம்ப வருஷமா உன்னை மனசுல சுமந்துட்டு நான் எங்கெல்லாம் ஒண்ணு தேடினேன்னு தெரியுமாடி. என்ன நம்படி மித்து, சத்தியமா எனக்கு நான் வேணும்னு பண்ணலடி, வேணும்னு அந்த மாதிரி உங்ககிட்ட பேசல. சாரி ரொம்ப. கையேடு மித்து, என்ன விடுன்னு சொன்னேன். தயவு செஞ்சு தள்ளி நில்லு. மித்து, நான் சத்தியமா எனக்கு வேணும்னு அப்படி பேசலடி, நம்ப ப்ளீஸ். என் பக்கத்துல வராத, தள்ளி போன்னு சொன்னேன். அப்போ நான் லைஃப்ல யாரையும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ, யாரை இந்த உலகத்துல அதிகமா வெறுக்கிறனோ, அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேனா? இல்லவே இல்லை. எப்பவுமே இது நடக்காது. ஏன்னா உன்னை நான் அந்த அளவுக்கு வெறுக்கிறேன். இந்த உலகத்திலேயே எங்க அம்மா அப்பா என்னை விட்டுட்டு போனது கூட என்னால அளவுக்கு வலிக்கல. ஆனா நீ என்ன விட்டுட்டு போனல, அதுதான் எனக்கு இப்போ நினைச்சாலும் வலிக்குது, ரொம்ப வலிக்குது. அப்பேற்பட்ட ஆற முடியாத காயத்தை கொடுத்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லா உன் கூட நான் இருக்கணுமா? முடியவே முடியாது. இந்த நிமிஷம் சொல்றேன், சத்தியமா உன்னை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என் முகத்துல நீ இன்னொரு வாட்டி முழிச்சிடாத.
மித்து ப்ளீஸ் டி, இப்பெல்லாம் பேசாதடி. நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு பார்க்க முடியாதுடி. உனக்கு எந்த அளவுக்கு விரும்புறேன்னு உனக்கு நல்லா தெரியும்லடி. இப்பெல்லாம் பேசாதடி. நான் ஏதோ உனக்கு தெரியாம உங்ககிட்ட பேசிட்டேன்டி. அதுக்காக என்ன மன்னிச்சிடுறி. உன் காலில் விழுந்த கூட நான் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்க மித்து. நான் ஒரு காலில் விழுற மித்து. ப்ளீஸ் நீ என்ன மன்னிச்சிடுறி. ஆனா என் லைஃபை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாதடி ப்ளீஸ் டி. எனக்கு நீ வேணும் மித்து ப்ளீஸ். போதும் நிறுத்துறியா? மன்னிப்பு கேட்டுட்டா எல்லாமே உடனே மாறிடுமா என்ன? நீ இப்ப கேக்குற மன்னிப்புனால நான் இழந்த எல்லாமே எனக்கு வந்துருமா? என் மனசுல ஆறாத காயமா இருக்க எல்லாமே மறைஞ்சிடுமா? மறையாது, எப்பவுமே மறையாது. ஏன்னா சின்ன வயசுல ஒரு பொண்ணு எந்த வார்த்தையை கேட்க கூடாதோ அந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கேன். எந்த அளவுக்கு என் மனசு நோகடிக்கணுமோ அந்த அளவுக்கு நீ நோகடிச்சிருக்க. அவ்வளவு நோகடிச்சிட்டு ஆற முடியாத ஒரு காயத்தை கொடுத்துட்டு இப்ப வந்து மன்னிச்சிட்டுன்னு சொன்னா உடனே எல்லாம் மறந்துடுமா? இங்க பாரு, நான் முன்ன சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். நான் லைஃப்ல மீட் பண்ணவே கூடாதுன்னு நினைச்ச பர்சன்னா அது நீ தான். இப்பவும் அதே தான் சொல்றேன். இதுக்கப்புறம் என் லைஃப்ல நீ தயவு செஞ்சு வந்துடாத ப்ளீஸ். உன் முகத்தை எனக்கு பார்க்க கூட பிடிக்கல. பாய், குட் பாய். இதுக்கப்புறம் என் முகத்திலேயே நீ முழிச்சிடாத. மித்து ப்ளீஸ் டி. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடி. நான் எதுக்காக அப்படி பேசினேன்னு என் தரப்பு நியாயத்தையே கொஞ்சம் கேளுடி ப்ளீஸ் டி. போதும், எதையும் நான் கேட்க தயாரா இல்ல. நீ எனக்கு எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியமும் இல்ல. நீ தான் அவன் எனக்கு முன்னவே தெரிஞ்சிருந்தா சத்தியமா உன் கண்ணுல படாத தூரம் நான் போயிருந்திருப்பேன். போதும், இதுக்கப்புறம் என்னால உன் கூட ஒரு லைஃபை நினைச்சு கூட பார்க்க முடியாது. போதும், எல்லாம் போதும். தயவு செஞ்சு என்ன விட்டுரு ப்ளீஸ். ஏற்கனவே ஒரு தடவை பொண்ணால நான் அவ்வளோ பெரிய காயத்தை அனுபவிச்சுட்டேன். மறுபடியும் அந்த காயத்தை அனுபவிக்கிறதுக்கு என் மனசுலயும் சக்தி இல்லை, என் உடம்புலயும் சக்தி இல்லை. தயவு செஞ்சு கண்ணு முன்னாடி வந்துடாத. இதுவே நீயும் நானும் பாத்துக்கிறேன். லாஸ்ட் டேவா இருக்கட்டும். பாய், குட் பாய். ப்ளீஸ் டி, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுடி. சாக போறவனுக்கு கூட கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்கடி. என் தரப்பு நியாயத்தையே கொஞ்சம் கேளுடி மித்து ப்ளீஸ் டி. மித்து நீ இல்லாத லைஃப் என்னால சத்தியமா நினைச்சு கூட பார்க்க முடியாதுடி. ப்ளீஸ் டி, என்ன மன்னிச்சு ஏத்துக்கோடி ப்ளீஸ் டி. என்ன விட்டுட்டு போகாதடி ப்ளீஸ். ஐயோ ஐயோ ஐயோ, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே நடந்துருச்சு. போறா என் மித்து, போறா. என்னை விட்டுட்டு போறா மித்து. இல்லடி, என்னை விட்டுட்டு போயிடாதடி. நீ இல்லாத வாழ்க்கையினால நினைச்சு கூட பார்க்க முடியாதுடி மித்து. போய்